சந்தோஷமா இருக்கிறது. Oftentimes, faith or Christianity is more of a tradition rather than from the heart. நம்ம வந்து அதாவது ஆண்டவர் வந்து நம்ம இருதயத்துல விசுவாசிக்கிறோம். நம்மளுடைய நம்பிக்கை தான் கிறிஸ்டியானிட்டியே. கிறிஸ்தவமே நம்முடைய நம்பிக்கை. Many times the religion is outward, it is not from inside. மதம் வந்து ஒரு வெளிப்பிரகாரமான ஒரு காரியம் தான். ஆனா கிறிஸ்தவம் மட்டும்தான் இருதயத்துக்குள்ள வருகிறது. அதான் நம்பிக்கை. I'll not take much time because I know my dad has to preach as well, and you will have to suffer through this warm temperature. But then again, I think last week you must have celebrated Easter as in the Sunday. நான் அதிகமான நேரம் எடுக்க மாட்டேன். ஏன்னா எங்க அப்பா வந்துட்டு இப்போ வந்து மெசேஜ் கொடுக்கணும். அதனால இந்த போன வாரம் நம்ம எல்லாரும் ஈஸ்டர் கொண்டாடணும். இந்த வெப்பத்திலையும் நம்ம ஒரு ஈஸ்டர் கொண்டாடணும். அதாவது அவனுடைய உயிர்த்தெழுந்த நாள் நம்ம கொண்டாடணும். Everybody celebrated Easter, the nominals and the believers as well. எல்லாருமே வந்துட்டு அதாவது ஆண்டவரை நம்புறவங்களும் சரி நம்பாதவங்களும் சரி அவனுடைய உயிர்த்தெழுந்த நாள் தான் நம்ம என்ன சொல்லலாம் கொண்டாடணும். In the bigger sense, people celebrate it as a holiday or a time where they can spend with their family and friends and go out and celebrate by eating food, enjoying and having a good time. சில மனிதர்கள் வந்து சில people வந்து என்ன பண்ணாங்க, இது வந்து ஒரு ஹாலிடேயா ஒரு லீவு நாளா எடுத்துட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணாங்க. இந்த நாட்ல அவங்க வீணா கழிச்சாங்க. But the resurrection of our Lord Jesus Christ is foundational to our faith. ஆனா ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் வந்து நம்முடைய நம்பிக்கைக்கு அது அடித்தளமா இருக்கிறது. ஆண்டவர் அதை அடிப்படையா வச்சிருக்காரு. ஆமென். I think one of the greatest miracles that ever happened, our Lord being crucified and buried and passing away, and also the third day resurrected to be the living Savior. அது மட்டும் இல்லாம இது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறையப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தது ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயம். And I hope and I believe that today you are here because of our resurrected Savior and what He has to offer for us in the faith. நாம எல்லாரும் வந்து இயேசுப்பா உயிரோடு எழுந்ததுன்ற நம்பிக்கையில நாம எல்லாரும் இந்த நாள்ல கூடி வந்திருக்கிறோம். I hope that you all believe in the Lord Jesus Christ as your personal Savior and God. நான் நம்புறேன் நீங்க எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சேவியராக உங்களுடைய பாதுகாப்பு ரட்சகராக இருப்பார் சொல்லி நான் இயேசுவை நம்புகிறேன். And I pray it is not like how the world receives Him as somebody as a figure, but you trust Him as your Savior and God personally. நான் நம்புறேன் உலக நம்புகிற பிரகாரமாக இல்ல, உண்மையிலேயே இதற்குள்ள ஆண்டவரை வந்து உங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். Being a follower of the Lord Jesus Christ is not just coming to the church or even tithing or even singing song. நம்ம வந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவருடைய காரியத்தை நம்ம கடைபிடிக்கிறவங்களா இருக்கிற நாம வந்து சும்மா சர்ச்சுக்கு ஏதோ பாட்டு பாடுறோம் கடமைக்காக வராமல், but the follower of the Lord Jesus Christ is primarily accepting Him as your personal Savior and Lord and accepting Him in your heart. உண்மையிலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ரட்சகர் சொல்லி நம்ம உண்மையா முழு மனதோடு அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லிட்டு நம்ம விரும்புகிறார். He is the greatest gift that God has given us for humanity. ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. Hallelujah. Don't you believe that God has given His own Son as a gift for you in order to redeem you? ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனை ஒரு பெரிய ஒரு பரிசாக தேவன் நம்ம உலகத்துக்கு கொடுத்திருக்கிறார். Amen. Hallelujah. I hope that past week is not just the day of resurrection, but every day that you would remind yourself of the greatest gift that God has given through His Son Jesus Christ. ஆமென். அதாவது போன வாரத்துல ஆண்டவர் உயிர்த்தெழுந்தது ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த நாள் நாம் என்ன செய்யணும் கொண்டாடணும். Let the Lord Jesus Christ be 24/7, day in, day out, every day affair for you. 24 மணி நேரம் 24/7 ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வான் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். And it is my prayer that all of you know the Lord Jesus Christ as your Savior. இது வந்து என்னுடைய ஜெபமா இருக்குது. அதாவது எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும் என்னுடைய ஜெபமா கூட இருக்கிறது. And I pray that nobody leaves here without knowing the Lord as your Savior in heart. நான் நம்புறேன் யாருமே இயேசு கிறிஸ்துவை அறியாம இருக்க கூடாதுன்னு நான் நம்புறேன். As a doctor, when I was training, I've seen people who were stable
and then they pass away. They pass away into eternity by dying. நான் வந்து ஒரு டாக்டரா இருக்கிறேன். எனக்கு தெரியும் நிறைய பேர் இறந்துட்டாங்க, அதாவது நித்தியத்துக்கு போயிட்டு இருக்காங்க ஆண்டவர் அறியாம. And their life seemed to be very glorious one moment, but then the next moment you pass away. You're not in this world anymore. அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில அநேக சந்தோஷமான காரியங்கள் இருந்தாலும் இன்னைக்கு அவங்க உயிரோட இல்ல, அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. So life is very feeble. It is like grass. It is like a vapor of water. It just fades away very easily. அதான் வாழ்க்கை என்பது ரொம்ப ஈஸியானது, அது அப்படி போயிடும், நம்மளுக்கே தெரியாது எப்போ நாமளே சாவுன்னு சொல்லிட்டு. So, only God knows what holds for you tomorrow. ஏசப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் நாளைக்கு என்ன நடக்க போகுது. Make sure where your eternity has in store. அதாவது நல்லா நம்பிக்கை வச்சுக்கோங்க, நம்மளுடைய அந்த முடிவில்லாத ராஜ்யத்துக்கு போறதுக்கு நம்ம என்ன செய்யணும். I hope and pray that today you are affirmed and you are sure where you have your future. நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன், உங்க எல்லாருக்கும் உங்க நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய எதிர்காலம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். I pray that you all have Jesus Christ as your Savior in your heart today. திரும்பவும் நம்புறேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய சொந்த ரட்சகராக இருப்பான்னு சொல்லி இருதயத்துல நீங்க நம்பணும், விசுவாசிக்கிறேன். Our Lord Jesus Christ died for the weak, the strong. He died for the poor, the rich, and He died for the old and the young. So beyond everything, He died for us as human beings. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்துட்டு ஏழைகளுக்கு அல்ல, பணக்காரங்களுக்கு அல்ல, அது நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு அல்ல, வீக்கா இருக்கிறவங்களுக்கு அல்ல, எல்லாருக்காகவும் என்ன பண்ணார், அவர் மரித்தார். Because the Bible claims that we all have sinned and come short of the glory of God. நம்ம எல்லாரும் இயேசுவோட மகிமைக்குள்ள பிரவேசிக்கணும். And there is only one mediator between God and man. ஒரே ஒரு மீடியேட்டர் மட்டும் தான் நமக்கு இருக்காங்க, அதாவது ஆண்டவருக்கும் மனுஷனுக்கு முன்னாடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து That's the மட்டுமே. man, the Lord Jesus Christ. அவர் சொல்ற, நான் தான் வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்றாரு. What a wonderful Savior we have in the Lord Jesus Christ this morning. என்ன ஒரு அற்புதமான ஒரு ஆண்டவர், ஒரு நம்ம ரட்சகர் நமக்கு இருக்கிறாரு. God taking the form of man and coming and dying for us. ஆண்டவர் வந்து ஒரு மனிதனாக இந்த பூமி நம்மளுக்காக பிறந்து நம்மளுக்காக மரித்தார். Normal people really cannot comprehend that glorious event. அதாவது ஒவ்வொருவரும் அந்த மகிமைக்குள்ள நம்ம என்ன பிரவேசிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்குள்ள மரிக்கணும். The gospel is very simple. சுவிசேஷம் வந்து ரொம்ப ஈஸி. As a sinner, if you accept yourself as a sinner, you need a Savior, which is the Lord Jesus Christ, who has given Himself to you. நாம் பாவிகளாக இருக்கிறதுனால நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரட்சகராக நாம் வெளிப்பட்டார், அவர் நமக்கு ரொம்ப தேவையா இருக்கிறாரு. Yeah, praise God for this opportunity. I think maybe in the future when I visit, I'll be able to expound and preach here. And I don't want to waste much time. I'll hand it over to Pastor here. நான் அதிகாரத்தை பேச பண்ண விரும்பல. நான் அந்த ஆண்டவர் என்ன கூட்டத்தை சாக்கிட்டுக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துறேன். நான் திரும்பவும் இந்த நேரம் வந்து நான் God bless you abundantly.